காய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் மைவி3 ஆட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். காய்ஸ் மைவி3 ஆட்ஸை பற்றி உண்மையாலுமே வந்துட்டு ஒரு சில அப்டேட்டில் வந்திருக்கு. வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். அது என்னென்ன அப்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா, நீதிபதி ஐயா வந்துட்டு ஒரு சில கேள்விகள்லாம் வந்துட்டு எம்டி சார்கிட்ட கேட்டிருக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கொஷின்ஸுன்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய மைவி3 ஆட்ஸில் எத்தனை மெம்பர்ஸில் எத்தனை பேர் தலைமை தாங்கி இந்த மைவி3 ஆப்பை வந்து நடத்துனீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்குறாங்க. எல்லாம் வந்து ஒன்றுக்கு முரண்பாடாக பதில் சொன்னாங்கன்ற மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு சில மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிட்டு வராங்க. எப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பதில்கள் சொல்கிறாங்களாம். எம்டி சார் வந்துட்டு சரியான பதில்கள் சொல்லலைன்ற மாதிரியும், இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, மைவி3 ஆட்ஸ் ஆப்பில் வந்துட்டு 150 அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகியிருக்கான். நம்ம வந்து கேப்சா போட்டு பணம் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, எல்லாத்தையும் வந்துட்டு அந்த மாதிரி பல்வேறு அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க போல். மக்களுடைய பணத்தையுமே அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க போல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பாதி அக்கௌண்ட் வந்து வெளிநாட்டை சேர்ந்த அக்கௌண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்களாம். வடக்கன்ஸோடைய அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்களாம். அதில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் தான் வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். தமிழர்கள் இல்லை. ஸோ நம்மளுடைய பணத்தெல்லாம் பாதி பேர் வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மைவி3 எம்டி சார் வந்துட்டு பாதி இடத்த வாங்கி போட்டாங்க பணத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுக்கு முரண்பட்ட பேச்சாக தான் பேசுகிறாங்க, எதுவுமே வந்துட்டு ஆன்சரபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த விஷயம்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்ததெல்லாம் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களான்றதை ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். என்ன நடக்குது எது நடக்குதுன்றது விவரமே தெரியாமல் ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் நம்மளுடைய நிலமை போயிட்டுருக்கு. ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எதனா ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே ஹாப்பியாகவே இல்லை. மைவி3 ஆட்ஸில் நம்மளுடைய பணம் 1,21,000 என்ன பதில், யார் பதில் சொல்ல போகிறானே தெரியல. ரொம்பவுமே கவலையாக தான் கைஸ் இருக்குது. இந்த மூமெண்ட்டில் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் அந்த விஷயத்தை நினச்சி புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. நம்ம பல கனவோட பல லட்சியத்தோடு இது செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்த விஷயம்லாம் இப்படி ஆகுன்றது எதிரே பார்க்கல. ஸோ ரொம்பவுமே மனசு என்னடா இப்படி நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மாதிரி வந்துட்டு இல்லாததுக்கு ரீசன் வந்துட்டு ஒரு சில பொய்யான விஷயங்களை செஞ்சனால தான் வந்து வீடியோ போட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி தான் பல்வேறு மக்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்களும் நம்புறீங்களா, இல்லை இந்த விஷயம் உண்மையாக இருக்குமான்றது என்னன்றது ஒரு 100% உண்மையான்றது தெரிய வரல. ஆனால் பல்வேறு மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வராங்க. காய்ஸ் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளுக்கு அப்டேட் வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாள் கழிச்சு கிடைக்க போகுது. அவங்க வந்துட்டு 2025 வந்துட்டு வீடியோ போட்டாங்க கடைசியமாக. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் 1 இயர் ஆயிடுச்சு, எந்த விதமான வீடியோக்களும் வரல. அப்போ வந்து நிறைய செலிப்ரேஷனுக்காக வீடியோ போட்டிருந்தாங்க. அதை தவிர்த்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, காட்டில் வந்துட்டு சோளம் விரைச்சோம் கைஸ். மேலே இருக்க தட்டு வந்துட்டு குட்டிஸாக இருக்குது. இன்னும் வந்துட்டு மாடு சாப்பிட்ற அளவுக்கு வளரல. அது வந்துட்டு போட்டால் சொக்கி போயிடும் மாடு. அதனால வந்துட்டு அந்த தட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கீழே இருக்கிற காட்டில் மறுபடியும் வந்துட்டு வரைக்கிறோம். மேலே காடு இருக்குது இன்னும் கொஞ்சமாக, அதில் வந்துட்டு தீவனத்தை தட்டு இருக்க காரணத்தினால அங்கே வரைக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு இப்போ காடு ஓட்டிகிட்ருக்க காட்டில் வரைக்கிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு சோளம் வரைக்கிறது தான். ஒரு சால் ஓட்டல காய்ஸ், 2 சால் ஓட்டணும். ஃபஸ்ட்டு 2 சால் ஓட்டணும்னு பார்த்திங்கன்னா, மழை வந்து ரொம்பவுமே ஈரமாக கரம்பாக இருந்துச்சு எவ்வளோ மாதமாக. சரி கரம்பாக இருக்கிற காட்டில் அப்படியே ஓட்டினா வந்துட்டு அந்த பூண்டு செடி கொடிகள்லாம் சாகாது இல்லையா, அதனால் வந்துட்டு ஒரு டைம் நல்லா ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோளம் வரைச்சி இன்னொரு டைம் ஓட்டணும். அதுதான் 2 சால் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் 2 சால் ஓட்டணும். ஓட்டின பிறகு இப்படி தான் காடு இருந்துச்சு. பார்க்குறதுக்காக ப்ளைனாக பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் கைஸ் 2 டைம் வந்துட்டு சோளத்துக்கு வரைக்கிறதுக்காக காடு ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் தடத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த நாய் வந்துச்சு. இந்த நாய் வந்து எங்கள் நாய் இல்லை காய்ஸ், பக்கத்து வீட்டுக்காரோட நாய் தான். இந்த நாய் எப்பவுமே எங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஏன் வந்து இந்த நாய் கூட ஃப்ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா, அந்த நாய்க்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சுக்கிறேன், பெரிச்சாளின்னு சொல்லிட்டு. அந்த நாய் எப்பவுமே வந்து எங்கேயாச்சும் உட்காந்துட்டு இருந்தேன்னா அது எங்கிட்ட தான் அனுசு போடும். அது ஏன்னா இங்கே நான் வளர்த்துற நாய் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க நாய் தான். அதனால் அது என்கிட்ட கொஞ்சம் கேரிங்காக இருக்கும். அதனால் இந்த நாயை பதில் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் கைஸ். அதனால தான் அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு போச்சு, அப்புறம் மறுபடியும் வாடினேன், 1 இயர் பின்னாடியே வந்துருச்சு. அதனால் அது கூட சேர்ந்து நானுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அது காதை பிடிச்சி திருவிட்டு
அது பாருங்கள், நான் என்ன பண்ணாலும் சேட்டை பண்ணாமல் நிற்குது. அது நான் விளையாண்டது ரொம்ப பிடிச்சிருந்தனால அதை என் கூடயே நின்றுட்டு மறுபடியும் தலையை தடவி கொடுக்க சொல்லுது. மறுபடியும் பிடிச்சி இப்படி இப்படின்னு ஆட்டினா அதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் போல். இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு சொல்லிட்டு என் கூட விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்துச்சு கைஸ். அதனால தான் கைஸ் அது கூட நான் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பாருங்கள், நான் என்ன வந்துட்டு அதை கிட்ட விளையாண்டாலும் அது அமைதியாகவே தான் இருக்குது. பெருசாக வந்துட்டு அது என்கிட்ட ரியாக்ட் பண்ணாது. ஸோ அதனால் வந்துட்டு அது கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, மனிதர்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக உணர்கிறோம். அதனால தான் எனக்கு இந்த மாதிரி டாக்ஸ் கூட கேட் கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே பிடிக்கும். உங்களுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு காய் காட்டுறேன் இல்லையா, அந்த வந்துட்டு சின்ன வயசில் தான் நானுமே வந்துட்டு பிடுங்கியிருக்கிறேன். அது பிடுங்கி என்ன பண்ணணும்னா தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட்குள்ளே பட்டுன்னு வெடிக்கும். இது நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஃபன்னாக. உங்களுக்கே எப்போ டைம் கிடச்சா இந்த மாதிரி ஒரு இருக்கும் கருப்பு கலரில், இதை எடுத்து வந்துட்டு தண்ணியில் போட்டு பாருங்கள், டப்புன்னு வெடிக்கும். அது வந்துட்டு நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி கேம்ஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும். சும்மா நம்மளோட கிட்ஸ் கிட்ட காட்டலாம் விளையாண்டு. ஸோ இதெல்லாம் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல கைஸ். இந்த செடி, இந்த பூண்டு பேர் என்னன்னு தெரியல கைஸ். நாங்கள் அந்த பொலியண்டை உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பூ பார்க்க அழகாக இருந்துச்சு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது டிராக்டர் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது இந்த பூ அழகாக இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பூ தெரிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், எப்போ தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பூ தான் பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக ஒயிட் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இன்னொரு பர்பிள் கலரில் ஒரு பூ இருந்துச்சு கைஸ். பர்பிள் கலர் பூவுமே வந்துட்டு நான் அடிக்கடிக்கு பொலிக்கட்டிலலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த பூ வந்துட்டு நேம் எனக்கு என்னன்னு தெரியாது. அதிகமாக வந்துட்டு ஆட்டுக்குட்டிங்க அது இதெல்லாம் சாப்பிடும். எக்ஸாக்டாக இந்த ஃப்ளவரோடைய பேர் கேட்டால் என்னென்னு எனக்கு தெரியல. வில்லேஜில் நாம் இருக்கோம், ஆனால் வந்துட்டு அங்கே இருக்க பூ பேர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது கைஸ். ரொம்பவுமே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக அழகாக இருக்கும். அந்த பூ உங்களுக்கு இந்த பூ பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு. அழகாக இருக்குது. இப்படி தான் கைஸ் அடிக்கடிக்கு வந்துட்டு அங்கே இருக்க பூக்கள்லாம் வச்சு பார்த்துட்டு நான் ஜாலியாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்களுமே வந்து ஃப்ரீ டைம் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டு டிராக்டர் வந்துட்டு ஓரளவுக்கு ஓட்டிட்டாங்க. காடே பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த பூ வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது தொட்டால் வந்து கை கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். இது வந்துட்டு பெங்களூர் பூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர் வச்சு நாங்கள் சின்ன வயசுலாம் வந்துட்டு மூக்குத்தி மாதிரி ஒட்டிப்போம். அது பாருங்க ஒயிட்டாக இருக்கா, அது சும்மா எடுத்துகிட்டு வச்சுப்போம் கேட்டால் மூக்குத்தின்னு. அந்த ஃப்ளவர் வந்துட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஃப்ளவர் தெரியுது இல்லையா, ஒரு குச்சாக தெரியுதா, அதை கைக்கிட்ட வச்சு இப்படின்னு திருப்பிட்டே இருந்தால் அது கைக்குள்ளே போகும். அந்த மாதிரிலாம் வச்சு கேம்ஸ் விளாண்டுருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். வில்லேஜில் இருந்தால் பாருங்கள், ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்குது. உங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி செடி கொடிகள்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு எனக்கு ஃபீலு கைஸ். மைவி3Hஐ பற்றி அந்த மாதிரி பற்றி கேட்டால் மைவி3Hல் எனக்கு இப்போதைக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே தெரியாத சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன். நானுமே வந்து பணத்தை இழந்துட்டு அதே நிலைமையோடு தான் இருக்கேன். பட் வந்து யூடியூப்பில் வீடியோ போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன். யாரும் வந்துட்டு ஏன் போடுறேன்ற கேள்வியெலாம் கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு ரொம்பவுமே பிடிக்கும். அது மாதிரி எனக்கு யூடியூப்பில் வீடியோஸ் போட ரொம்ப பிடிக்கும். இது வந்து இந்த நான் காட்டுற செடி வந்து ஆட்டுக்குட்டிங்க நல்லா சாப்பிடும். ஆட்டுக்குட்டி தலைன்னு சொல்லுவோம், ஆனால் அது ஒரிஜினல் பேர் என்னன்னு எனக்கு தெரியல கைஸ். நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு உங்களுக்கு மைவி3H அப்டேட் போடுவேன். நான் டெய்லி விளாக்ஸ் வந்து யூடியூப் 3 மினிட்ஸ் வந்துட்டு மைவி3 பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் விளாக் மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.